அண்ணாமலைதான் பெஸ்ட் சாய்ஸ். உளவுத்துறை கொடுத்த அதிரடி ரிப்போர்ட். ஓரங்கட்டப்படுகிறாரா எடப்பாடி? டெல்லியில் அமித்ஷா எடுத்த அதிரடி முடிவால் பரபரப்பில் இலைக்கட்சி கூடாரம். தாவேகா திமுகவுக்கு எதிராக பாஜக போடும் மாஸ்டர் பிளான். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அரசியல் களத்துக்குள் வந்ததால் திமுகவின் ஓட்டுகளை பிரித்து விடுவார். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று கருதப்பட்டு வந்தது. ஆனால் அனைத்து கணிப்புகளையும் பொய்யாக்கும் வகையில் 2 திராவிட கட்சிகளையும் பின்தள்ளிவிட்டு முதலிடம் பிடித்துவிட்டார் விஜய். குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக 27 தொகுதியில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் தேர்தல் முடிவுகள் விவகாரத்தில் கடந்த 20 நாட்களாக அமைதி காத்து வந்த டெல்லி பாஜக இப்போது தோல்விக்கான காரணம் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். கோவையில் நடைபெற்ற பாஜகவின் மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவின் VL சந்தோஷ் பங்கேற்றார். அப்போது பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை அவரிடத்தில் கூறினார்கள். அதையடுத்து மத்திய உளவுத்துறை தமிழக அரசியல் களம் குறித்து டெல்லிக்கு ஒரு அதிரடி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். அதில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் களம் அடியோடு மாறிவிட்டது. விஜய் முதலமைச்சராகி உள்ள நிலையில் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராகிவிட்டார். இதன் காரணமாக MK ஸ்டாலின், எடப்பாடி இருவருமே அரசியல் களத்தில் ஆக்டிவாக இல்லை. அதேபோல் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் சத்தமில்லாமல் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விஜய், உதயநிதி குறித்த செய்திகளே சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. முக்கியமாக அதிமுக 2 துண்டுகளாக உடைந்திருப்பது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் என எந்த கட்சிகளும் வெளியேறவில்லை. என்றாலும் கூட அதிமுகவின் 25 MLAக்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குடி பிடித்திருப்பது சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை எதிர்பார்த்தபடி வெற்றி பெறவில்லை. என்றாலும் அடுத்தடுத்து விஜய்க்கு எதிரான அரசியல் முன்னெடுக்கும் போது பாஜக தமிழ்நாட்டின் முக்கிய இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. குறிப்பாக விஜயை பொறுத்தவரை நான் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என்ற 3 மதத்துக்கும் பொதுவானவன் என்பது போன்று பேசிக்கொண்டாலும் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு சாதகமாகவே அவரது செயல்பாடு உள்ளது. அதை வெளிப்படுத்தும் விதமாக உதயநிதி சட்டசபையில் சனாதன ஒழிப்பு குறித்து பேசிய நிலையில் தமிழக வெற்றிக்கழக MLA முஸ்தபாவும் அதே கருத்தை கையில் எடுத்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. என்றாலும் இப்படி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிய MLA முஸ்தபா மீது முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு திமுகவின் அதே அரசியலை கையில் எடுத்திருப்பதால் தமிழக வெற்றி கழக நிலைப்பாடும் இப்படித்தான் இருக்கும் என்பதை சனாதன ஒழிப்பு விவகாரமே அழுத்தமாக பதிவு செய்தது. அதனால் இந்த நேரத்தில் விஜயை எதிர்த்து அதிரடி அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலையை தமிழக பாஜகவில் களம் இறக்கிவிட்டால் டோட்டல் அரசியல் களமே மாறிவிடும். சட்டசபையில் விஜயும் உதயநிதியும் மோதிக்கொண்டு வரும் நிலையில் அண்ணாமலை வெளியிலிருந்து ஒரு புதிய அரசியல் செய்து பாஜகவை வேகமாக வளர்த்தெடுப்பார். தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் ஒரே மாதிரியான அரசியல் செய்வதால் அவர்களின் அரசியலை ஆதரிக்கும் மக்கள் 2 பக்கம் பிரிந்து விடுவார்கள். அதனால் இந்து சனாதனத்தை ஆதரிக்கும் பெரும்பான்மையான இந்து மக்கள் பாஜக பக்கம் முழுமையாக திரும்புவார்கள். இதனால் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் பாஜக வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். அதனால் இதுபோன்ற நேரத்தில் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை போன்ற அதிரடியான அரசியல் செய்பவர்களை களம் இறக்க வேண்டும். அதுதான் பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். அதை செய்யாமல் அதிரடி அரசியல் செய்ய தெரியாத நபர்களை தலைவராக வைத்திருந்தால் அதுவே பாஜகவின் வளர்ச்சிக்கு முடிவுகட்டும் செயலாக அமைந்துவிடும் என்று டெல்லிக்கு மத்திய உளவுத்துறை ஒரு அதிரடி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். குறிப்பாக தற்போதைய தமிழக அரசியல் நிலவரப்படி அண்ணாமலை களம் இறங்கிவிட்டால் பாஜக மட்டுமின்றி அதிமுகவையும் அவர் காப்பாற்றி விடுவார். குறிப்பாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிருப்தி அதிகரித்துவிட்டது. அதனால்தான் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட 25 MLA அவருக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். அதனால் இந்த நேரத்தில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலையை களம் இறக்கினால் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் நபர்கள் வேறு கட்சிகளுக்கு செல்ல மாட்டார்கள். அண்ணாமலையின் அதிரடி அரசியல் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். விஜய், உதயநிதிக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய அரசியலால் எதிர்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதை தவிர்ப்பார்கள். அதனால் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலையை ஓரங்கட்டிய டெல்லி பாஜக அடுத்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அவர் பாஜக மட்டுமின்றி அதிமுகவையும் நுழையாமல் காப்பாற்றி விடுவார். இல்லை என்றால் இன்னும் சில மாதங்களிலே அதிமுகவானது பல துண்டுகளாகி
கரைந்து போய்விடும். முக்கியமாக அண்ணாமலையை பொறுத்தவரை சோசியல் மீடியாவில் அரசியல் மட்டுமின்றி தெரு தெருவாக இறங்கி சென்று மக்களை சந்தித்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். பாஜகவின் வாக்கு வங்கியை தக்க வைக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் வலுப்படுத்தவும் அண்ணாமலையின் தலைமை அவசியமாகிறது. குறிப்பாக விஜயின் வருகைக்கு பிறகு தலித் மற்றும் சிறுபான்மையின ஓட்டுகள் கணிசமான அளவுக்கு அவர் பக்கம் திரும்பிவிட்டது. அதனால் இந்த நேரத்தில் அதிமுக, பாஜக கட்சிகள் தங்களது அரசியல் வியூகங்களை மாற்றியாக வேண்டும். அப்படி செய்தால் 2029 மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணி அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் டெல்லிக்கு உளவுத்துறை தெரிவித்துள்ளது. அதனால் தமிழ்நாட்டில் பாஜகவின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அண்ணாமலையை முக்கிய பொறுப்புக்கு அமித்ஷா கொண்டு வருவார் என்பது பலரது நம்பிக்கையாக உள்ளது. என்ன நடக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, டெல்லிக்கு போன அதிமுக விவகாரம். அமித்ஷா போட்ட அதிரடி உத்தரவு. சரண்டரான SP வேலுமணி, CV சண்முகம். விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் கூறிய நிலையில் 108 MLAக்கள் மட்டுமே தனக்கு இருந்ததால் மேலும் ஆதரவை திரட்டும் முயற்சியாக அதிமுகவை இரண்டாக உடைத்தார் விஜய். அதோடு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் SP வேலுமணி, CV சண்முகத்தை நேரில் சென்று சந்தித்து ஆதரவு கேட்டார். இதுதான் அரசியல் வட்டாரங்களில் விவாதங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக விஜய் நேரடியாகவே அதிமுக என்ற கட்சியை உடைத்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டதை ஆளுநரை புரிந்து கொண்டார். அதுதான் தற்போது அதிமுகவின் அதிருப்தி MLAக்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களை அமைச்சராக்கினால் விஜயின் அமைச்சரவைக்கு சட்ட சிக்கல் உருவாகும் என்பதனால் தற்போது SP வேலுமணி, CV சண்முகத்தை தாவேகா தரப்பு கண்டுகொள்ளாமல் டீலில் விட்டுவிட்டார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது டெல்லி மேலிடத்தில் புகார் அளிக்க முடிவு செய்து அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளார்கள். ஆனால் அதற்கு அமித்ஷா தனது எதிர்ப்பை காண்பித்து விட்டாராம். இப்போதைக்கு நாங்கள் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் மாநிலங்களில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு பிரச்சனையை யாரும் கொண்டு வராதீர்கள் என்று ஒரு தடை போட்டு விட்டாராம் அமித்ஷா. அது மட்டுமின்றி அதிமுக என்பது ஒற்றுமையாக இருந்தால்தான் நலமாக இருக்கும். அதனால் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டு செயல்படுமாறு அறிவுரை வழங்கிவிட்டாராம் அமித்ஷா. அதன் பிறகுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிமுகவை தாங்கள் கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்ட CV சண்முகமும் SP வேலுமணியும் தற்போது எடப்பாடியிடம் சரண்டராகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதனால் மீண்டும் அதிமுகவில் எடப்பாடியின் செல்வாக்கு காப்பாற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் டெல்லி மேலிடத்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைந்தாலும் கூட்டணியை உடையாமல் பாதுகாத்துள்ளார்கள். குறிப்பாக அதிமுக உடைந்தால் அது கூட்டணிக்கு பெரிய பலவீனம் ஆகிவிடும் என்பதனால் SP வேலுமணி, CV சண்முகம் அணியினருக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கும் அமித்ஷா இதுபோன்று சீனியர் அரசியல்வாதிகளே தாய் கட்சியை உடைக்க நினைத்தால் அது புதிதாக வருபவர்களுக்கு சாதகமாகிவிடும். உங்களின் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். அதனால் தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் எதிர்த்து போராடுங்கள். சினிமா மோகத்தில் விஜய்க்கு வாக்களித்திருக்கும் மக்கள் அவரது ஆட்சி முறையை பார்த்துவிட்டு தங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்வார்கள். அதனால் எதிர்கால அரசியல் களம் இன்னும் பெரிய அளவில் மாறிவிடும் என்று கூறியிருக்கும் அமித்ஷா, எக்காரணம் கொண்டும் அதிமுகவை உடைத்து விடாதீர்கள். அடுத்தபடியாக 2029 மக்களவைத் தேர்தலை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்போம். அடுத்த பாஜக மத்திய அமைச்சரவையில் அதிமுகவும் கண்டிப்பாக இடம்பெறும். மேலும் பாஜகவும் தற்போது தோல்வியின் பின்னணி குறித்து ஆராய்ந்து அவர்களை அடுத்த கட்ட அரசியலை விரைவில் கையில் எடுக்கப் போகிறோம். அதனால் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த தேர்தல் தோல்வியிலிருந்து மீண்டு 2029 லோக்சபா தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் என்றும் அதிமுகவினருக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறாராம் அமித்ஷா.